வீற்றிருக்கின்ற தெய்வ யானை என்ற யானை 26 வயது நிரம்பியது. எதிர்பாராத விதமாக அதை பராமரிக்கின்ற யானைப்பாகன் உதயகுமார் என்பவரும் அவரை காண்பதற்காக வந்திருந்த அவரது உறவினர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த சிசுபாலன் என்பவரும் யானையினுடைய தாக்குதலால் அகால மரணமடைந்ததை அனைவரும் அறிந்த ஒன்றே. இந்த துயரச் செய்தி கேட்டவுடன் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவருடைய துயரத்திலே பங்கு கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் கூறியதோடு மட்டுமல்லாமல் இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அன்பிற்கினிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி எம்பி அவர்களும் உடனடியாக இதை மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று முதலமைச்சர் நிவாரண நிதியை அந்த 2 குடும்பங்களுக்கும் பெற்று தந்திருக்கின்றார். தாக்குதலுக்குண்டான இந்த இருவரையும் காப்பாற்றுவதற்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களும் திருக்கோயில் இணை ஆணையர் அவர்களும் முயற்சித்தும் பலனளிக்காமல் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள். இந்த குடும்பத்திற்கு உதயகுமார் குடும்பத்திற்கு அவர் திருக்கோயில் பணியாளர் என்பதால் அவருடைய மனைவிக்கு அவருடைய கல்வி தகுதிக்கு ஏற்றாற்போல் திருக்கோயிலே பணியமர்த்த மாண்புமிகு தமிழக முதல்வர் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள். அதோடு திருக்கோயிலிருந்து ரூபாய் 5 லட்சம் ரூபாயை அந்த குடும்பத்தாருக்கு இன்றைக்கு வழங்கியிருக்கின்றோம். அறங்காவலர் குழு தலைவர் அருள்முருகன் அவர்கள் 3 லட்சம் ரூபாயும், அதேபோல் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து 2 லட்சம் என்று 10 லட்சம் ரூபாய் இன்றைக்கு அவர்கள் குடும்பத்திற்கு வழங்கியிருக்கின்றோம். அவருடைய உறவினர் சிசுபாலனுக்கு முதலமைச்சர் அறிவித்த பொது நிவாரண நிதி 2 லட்சமும், அதேபோல் அறங்காவலர் குழு தலைவர் தக்கார் அன்பிற்கினிய அருள்முருகன் அவர்கள் 3 லட்சம் என்று 5 லட்சம் ரூபாயை வழங்கியிருக்கின்றார்கள். இறந்து போன உதயகுமார் மனைவி அன்பிற்கினிய ரம்யா அவர்களும் அவர்களுக்கு இருக்கின்ற 2 குழந்தைகளுக்குண்டான படிப்புக்குண்டான செலவையும் இந்த மாவட்டத்துடைய அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஏற்றுக்கொள்வதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி சொல்லியிருக்கின்றார்கள். அந்த 2 பிள்ளைகளுடைய படிப்பையும் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதேபோல் சிசுபாலன் அவர்களுடைய மனைவி ஸ்ரீலேகா மற்றும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் வேண்டிய உதவிகளை செய்ய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த 2 உயிர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனையும் இயற்கையையும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இது ஒரு துரதிர்ஷ்டமான சம்பவம். இனி இது போன்ற சம்பவம் நடக்கக்கூடாது என்று இறைவனையும் இயற்கையையும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நடக்காமல் இருப்பதற்குண்டான முன்னெச்சரிக்கையான அனைத்து நடவடிக்கைகளையும் நிச்சயம் திருக்கோயிலும் அதேபோல் நம்முடைய கால்நடை பராமரிப்பு துறையை சார்ந்த அந்த நிர்வாகமும், அதேபோல் வனத்துறை சார்ந்த நிர்வாகமும், காவல்துறையும், மாவட்ட வருவாய்த்துறையும் நிச்சயம் இது போன்ற சம்பவங்கள் இனி மேலும் நடக்காமல் இருப்பதற்குண்டான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். யானையை பொறுத்தளவில் இறந்த ஒரு 10 நிமிடங்களுக்குள்ளாக தன்னுடைய சூழ்நிலைக்கு திரும்பிவிட்டது. நீங்கள் கூட அந்த ஊடகங்களே வந்த அந்த பதிவை பார்த்திருப்பீர்கள். அந்த யானை அந்த ஊடகத்தில் இந்த பதிவை அந்த இறந்து போனவரை பார்த்து அழுத காட்சிகளை நெஞ்சை உருக்குவதாக இருந்தது. தற்போது கூட அந்த யானையை நான் நேரடியாக சென்று பார்த்தேன். அதற்கு உணவாக கரும்பை கூட வழங்கிவிட்டு வந்தோம். அதை தற்போது பராமரித்து கொண்டிருக்கின்ற இறந்து போன உதயகுமார் அவருடைய உறவினர் சொன்னது, யானை 2 கவளங்களுக்கு மேல் உணவை உட்கொள்வதை தவிர்க்கின்றது. தொடர்ந்து அந்த பாதிப்பிலே இருந்து இன்னும் முழுமையாக மீளவில்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே நம்முடைய மாவட்ட நிர்வாகமும் வனத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை ஆகிய துறைகள் இன்னும் ஒரு வாரம் இந்த அப்சர்வேஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிலையை வைத்துவிட்டு
அதன் பிறகு அரசோடு கலந்து ஆலோசித்து மேற்கொண்டு நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என்று கூறியிருக்கின்றார்கள். தற்போது இருக்கின்ற சூழல் யானையும் நல்ல முறையில் இருக்கின்றது. அதை பராமரிக்கின்ற பாகன்களும் அதற்குண்டான உத்தரவாதத்தை தருகிறார்கள். பொதுமக்கள் யாரையும் தற்போது யானையின் அருகே விடவில்லை. முழுமையாக அப்சர்வேஷன் முடிந்த பிறகுதான் ஆட்சி துறை மாண்புமிகு தமிழக முதல்வர் தமிழ்நாடு அரசோடு கலந்து ஆலோசித்து தகுந்த நடவடிக்கை